எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது வட்டையப்பம். ஸ்வீட் வட்டையப்பம் தான் செய்ய போகிறாங்க. இது வந்துட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம், வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். வெல்லம் சேர்த்து செஞ்ச வட்டையப்பத்தோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக நான் சாதாரண பச்சை அரிசி தான் எடுத்துருக்கு. தோசையெல்லாம் செய்கிற அதே பச்சை அரிசி தான் எடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க, இது இட்லி அரிசி வச்சும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த பச்சை அரிசி தான். 1 கப்பு அரிசி எடுத்துருக்கு. இது வந்து ஒரு 4-5 டைம் நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கப்பு துருவன தேங்காய், 1 கப்பு தண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்ட்ரெயினரில் அரித்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலும் வந்து ரெடியாக இருக்குது. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது அரைச்சிக்கலாம். இது அரைக்கிறதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் வந்து முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அரைக்கிறதுக்கு தேங்காய் பாலே வேணும்ன்ட்டு இல்லை, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இது கூடவே வந்துட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பாருங்கள், 1 கப்பு துருவன தேங்காய், வெள்ளை கலராக இருக்கிற தேங்காய் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் படாமல் பார்த்துக்கோங்க. 1/2 கப்பு சாதம், அதுவும் வெள்ளை கலர் சாதம் தான் எடுத்துருக்கு, மட்டை அரிசியோட சாதம் எடுக்கலை. கூடவே வந்துட்டு 1/2 கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரையோட இனிப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேர்ந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 1/2 கப்புனா கரெக்டான ஸ்வீட் வட்டையப்பம் கிடைக்கும். கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் இதோட கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்திடலாம். ஆனால் சுத்தமாக இனிப்பு சேர்க்காமல் செஞ்ச வட்டையப்பம் நல்லா இருக்காது. கொஞ்சமாவது போட்டு தான் எப்போவுமே வட்டையப்பம் செய்யணும். இருக்கட்டும். அப்புறமா பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இது வந்துட்டு சர்க்கரையோட சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக பவுடர் பண்ணி வச்சுன்னா இது கொஞ்சம் கருப்பு கலர் அடிக்கும். சர்க்கரையோட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுன்னா இதே மாதிரி வெள்ளை கலரில் பவுடர் கிடைக்கும். கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதிகமாக வேணுன்னா அப்புறமா சேர்த்திடலாம். கூடவே வந்துட்டு ஈஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கு. பாருங்கள், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டே எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்ச அரிசி கூட 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு சாதம், 1/2 கப்பு சர்க்கரை. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அப்போவே சொல்லியிருந்தேன், தேங்காய் பாலே வேணும்ன்ட்டு இல்லை, இந்த டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி கூடி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஊற்றலை, கொஞ்சம் தான் ஊற்றிருக்கு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுத்ததுனால நம்ம இது பால் இல்லை தண்ணி கம்மியாக இருந்தாலும் அரைக்கும்போது தண்ணியாக தான் வரும். அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் வந்து மிச்சம் வச்சுருக்கு. பார்க்கலாம். நீங்கள் இப்படி அரைக்கும்போது தேங்காய் பால் தீர்ந்து போயிடுச்சு, மாவு கட்டியாக தான் இருக்குது அப்படின்னா மிச்சம் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. அரைக்கும்போது மாவு சூடாகக்கூடாது. மிக்சி சூடாகிற மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்கணும். மாவு சூடாகிடுச்சுன்னா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு. மாவு சூடாக இருக்கும்போது ஈஸ்ட்டு சேர்க்காதீங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 செகண்ட் மறுபடியும் நல்லா இது அரைச்சி எடுத்துக்கலாம். உடனே அரைச்சிருச்சுன்னா இந்த பவுடர் எல்லாம் போய் அந்த மூடியில் ஒட்டிடும். அதனால தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்க சொன்னேன். எல்லாமே சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம புளிக்கிறதுக்கு மாவு ஊற்றி வைக்கிற பாத்திரம். இதோட மூடி வந்து ரொம்ப டைட்டாகக்கூடாது, ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மூடி வச்சு கூடி மூடி வச்சுக்கலாம். நம்ம இப்போ மாவு இதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஈஸ்ட் போட்டதுனால ரொம்ப நிறையா மேலே பொங்கி வரும். அது பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஊற்றுறதுக்கு. மாவோட திக்னஸ் பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மிச்சம் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த மிக்சியில் இருக்கிற கட்டியாக இருக்கிற மாவில் ஊற்றி அதே கட்டியில் அதுவும் ஊற்றி இருக்குது. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற ஒரு மூடி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம்.
நம்ம யூஸ் பண்ணுற ஈஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே இது புளிச்சு பொங்கி இதே மாதிரி மேலே வரைக்கும் வந்துடும். அதனால தான் பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இது அந்த பாத்திரம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப மேலே வந்திருக்கு. தொட்டாலே இது கீழே அமுங்கி போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இந்த மாவு வந்து கீழே கொட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நுரையாக இருக்குது. நான் யூஸ் பண்ண அந்த ஈஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டோட அந்த டேட்டு பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டு கிட்டே இருக்கிறது எடுக்காதீங்க. 1 மாதத்துக்குள்ளே அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்து 1 மாதத்துக்குள்ளே இருக்கிற டேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஈஸ்ட் போடாமல் வட்டையப்பம் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஈஸ்ட் இல்லாமையும் பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வராது, ஆனால் டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்துட்டு ப்ரெட்டுக்கு பன்னுக்கு எல்லாமே அந்த டோ ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எப்போ ஒரு நாள் நம்ம வட்டையப்பம் செய்யும்போது ஈஸ்ட் போட்டு செய்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த புளிச்ச மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் முதல்ல நம்ம உப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தேன். இப்போ வந்து மெதுவாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஆல்ரெடி உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது வட்டையப்பம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இல்லை டிஃபின் பாக்ஸாக இல்லை ஒரு பேக்கிங் ட்ரே எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நீங்கள் நெய் வேணால் நெய் கூடி ஊற்றிடலாம். ஊற்றி நல்ல ஒரு டைம் அந்த நம்ம வைக்கிற பாத்திரம் ஃபுல்லாகவே அந்த ஆயில் வந்து தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி தட்டு தான் எடுத்துருக்கு. இட்லி தட்டாக இல்லை ஒரு ஸ்டீமராக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதித்து இந்த பிளேட் வந்து சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே மாவு ஊற்றிடலாம். மாவு வந்து நம்ம வைக்கிற அந்த பாத்திரத்தில் பாதி போதும். பாதி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மூடி வச்சுக்கலாம். நார்மலாக இந்த சைஸ் ஒரு வட்டையப்பம் வேகிறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகிடும். நீங்கள் ஊற்றுற அந்த மாவோட திக்னஸ் பார்த்துட்டு தான் அந்த வேகிற டைம் வந்து நமக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நான் இது வேக வச்சுருந்தேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாம்பு ஸ்டிக் ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம இது இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். ஸ்டிக்கில் வந்து பச்சையாக மாவு தெரியல அப்படின்னா வட்டையப்பம் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். எனக்கு வந்து இந்த வட்டையப்பம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் சீக்கிரமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். சாஃப்டான வட்டையப்பம் ரெடியாக இருக்குது. அந்த 1 கப்பு அரிசி மாவில் இதே மாதிரி 2 வட்டையப்பம் நான் செஞ்சு எடுத்துருக்கு. ஓரமாக இதே மாதிரி ஒட்டி இருந்தால் ஒரு கத்தி இல்லை ஸ்பூன் ஏதோ ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா கையில் எடுத்துருச்சுன்னா சீக்கிரம் கிடச்சிடும். பாருங்கள், 2வது வட்டையப்பம் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் மட்டும் போதும். அந்த மாவு ரெடி பண்ணும்போது மாவு சூடாகக்கூடாது, அரைக்கும்போது அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் கூடாது. ஈஸ்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த வட்டையப்பம் பாருங்கள், இது நான் உங்களை காமிக்கிறதுக்காக தனி ஒன்று செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு மாவு ஊற்றும் போது அந்த மாவு வந்து கட்டியாக இருந்துச்சு. அதனால தான் மேலே இந்த மாதிரி கிராக் விழுந்துருச்சு. இதுக்கு வந்து டேஸ்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வட்டையப்பம் கட் பண்ணிவிட்டு இதோட சாஃப்ட்னஸ் எப்படின்னு காமிச்சு தர்றேன். இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, வட்டையப்பம் வந்து இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது வந்து ஸ்வீட்டாக தான் செஞ்சுருக்கு. இதுவே வந்து இப்போ நீங்கள் குழம்பு கூட சாப்பிட்றேன் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். இது வந்து சிக்கன் குழம்பு கூட இல்லை மட்டன் குழம்பு கூட பீஃப் எது கூட வேணாலும் நல்லா மேட்ச் ஆகும் இந்த வட்டையப்பம். அப்படி செய்யும்போது இது வந்துட்டு இனிப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சமாவது இனிப்பு போடணும். அப்போ தான் இந்த வட்டையப்பத்துக்கு கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வட்டையப்பம் வந்து சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ரிக்வெஸ்ட் வந்த ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.